தப்பித்தவரையும் இவைகளை வைத்து பூஜை செய்யாதீர்கள். பூஜை அறையில் நாம் செய்ய வேண்டியவையும் செய்யக்கூடாதவையும் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம். வீட்டில் பூஜை செய்யும் போது சிலருக்கு பல குழப்பங்கள் ஏற்படுவதுண்டு. வெற்றிலையை எப்படி வைக்க வேண்டும், எந்த பழம் எந்த தெய்வத்திற்கு உகந்தது, பூஜையை எப்படி ஆரம்பிக்க வேண்டும், எந்த பூ கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்வது என பல சந்தேகங்கள் ஏற்படும். வெற்றிலைக்கு நுனியும் வாழைப்பழத்திற்கு காம்பும் அவசியம் இருக்க வேண்டும். வெற்றிலை பாக்கில் சுண்ணாம்பு இருக்கக்கூடாது. அவல் பொரி, கடலை மற்றும் கல்கண்டை நிவேதனமாக படைக்கலாம். பச்சரிசியில் சாதம் செய்துதான் கடவுளுக்கு படைக்க வேண்டும். மேலும் நாகப்பழம், மாதுளை, கொய்யா, வாழைப்பழம், நெல்லி, இலந்தை, விளாம்பழம், புளியம்பழம், மாம்பழம் ஆகிய பழங்கள் பூஜைக்கு ஏற்றவையாகும். வாழையில் நாட்டுப்பழம் நல்லது. குடுமி தேங்காயை சீராக உடைத்து பிறகு குடுமியை பிரிக்க வேண்டும். அழுகிய தேங்காய் இருந்தால் அதனை மாற்றி வேறு தேங்காயை உடைக்கலாம். கோணலாக வழுக்கையான தேங்காய் இருக்கக்கூடாது. வழிபாட்டிற்கு முன்பாக சாம்பிராணி புகை போடுவது சிறப்பு. சாம்பிராணி வாசம் கெட்ட அதிர்வுகளை விரட்டும் ஆற்றல் கொண்டது. கோலமிட்டு விக்கிரகங்களை சரியாக அமைத்துக்கொண்டு விளக்கேற்றி ஊதுவத்தி ஏற்றி அர்ச்சனை செய்து அதன் பின் கற்பூர ஆரத்தி செய்ய வேண்டும். விநாயகரை துளசியால் பூஜிப்பது தவறு. பெருமாளுக்கு அர்ச்சதையால் பூஜிப்பதும் தவறு. சிவபெருமானுக்கு தாழம்பூ ஆகாது. திருமாலுக்கு தும்பைப்பூ ஆகாது. பவளமல்லி சரஸ்வதிக்கும் அம்பிகைக்கு அருகமுள்ளும் பூஜைக்கு உகந்ததல்ல. வில்வம், கொன்றை, தும்பை, வெள்ளருக்கு, ஊமத்தை சிவனுக்குரியது. காளியம்மன், துர்க்கை, முருகனுக்கு அரளிப்பூக்கள் உகந்தது. அருகம்புல், மல்லி, சாமந்தி, நீலப்பூ, ரோஜா, பன்னீர் ரோஜா, சங்குப்பூ, தாமரை, மறிக்கொழுந்து, சாமங்கி, துளசி, விருச்சிப்பூ ஆகியவை பூஜைக்கான மலர்கள் என்று ஆண்டோர்களால் கூறப்படுகிறது. சாமந்தி போன்ற மனமில்லாத மலர்கள் பூஜைக்கு ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அலங்காரத்திற்கு பயன்படுத்தலாம். அர்ச்சிக்கும் போது முழு மலரால் மட்டுமே அர்ச்சனை செய்ய வேண்டும். பூவின் இதழ்களை கொண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் தவறாகும். காய்ந்து போன மற்றும் அழுகி போன, வாடி போன, பூச்சி கடித்த பூக்களை பயன்படுத்துவது தெய்வ குற்றமாகும். இவையே பூஜை அறையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விஷயமாகும்.